तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिदा जनाः. உமது அமுதமொழிகளில் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை, செல்வத்தை அளிப்பவை. உமது அமுதமொழிகள் பேசிடும் நல்லோர் புண்ணியம் செய்தோர். கடந்த பிரசங்கத்தில் பல அறிவுரைகளை, ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அறிவுரை நாம் பார்த்தோம். இன்று அதே பிரசங்கம் தொடர்கிறது. வாருங்கள், பேஜ் 19 ஆரம்பிப்போம். தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரிய அந்த அற்புத நிலையை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் நினைக்கலானார். காரணமின்றி அருள் புரியும் கருணை கடல் குருதேவர், குரு வடிவில் உள்ள பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தம் மீது நாம் நம்பிக்கை வைப்பதற்கும் நம் மனத்தில் விழிப்பை ஏற்படுத்துவதற்கும் உயிர்களுக்கு அறிவை புகட்டுவதற்கும் இந்த பரமாம்ச நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தன்னுக்குள்ளே பேசுகிறார். மாவின் சிந்தனை தொடர்ந்தது. அத்வைத்தம் சைத்தன்யம் நித்யானந்தம் என்பார் குருதேவர். அத்வைத்த ஞானம் வந்தால் உணர்வு மலர்கிறது. அப்போது மட்டுமே நித்யானந்தம் உண்டாகிறது. ஒரு நிமிஷம், என்ன ஆயிருக்குது? மாவின் சிந்தனை தொடர்ந்தது. அத்வைத்தம் சைத்தன்யம் நித்யானந்தம் என்பார் குருதேவர். அத்வைத்த ஞானம் வந்தால் உணர்வு மலர்கிறது. அப்போது மட்டுமே நித்யானந்தம் உண்டாகிறது. குருதேவருடையது வெறும் அத்வைத்த ஞானம் மட்டுமல்ல, அவர் நித்யானந்த நிலையில் இருக்கிறார். தேவியின் பிரேமானந்தத்தில் எப்போதும் மூழ்கி இருக்கிறார். பித்து பிடித்தவராக இருக்கிறார். குருதேவரின் இந்த நிலையை திடீரென்று கண்ட ஆத்ரா கூப்பிய கரங்களுடன் அவ்வப்போது பாக்யவான் பாக்யவான் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆத்ராவிடம், உன்னிடம் எங்கே நம்பிக்கை? ஜட்டில குட்டிலர்களைப் போல் திருவிளையாடலுக்கு இன்பம் கூட்ட இல்லைவா நீ இங்கே இருக்கிறாய்? ஜட்டிலா குட்டிலான்னு 2 பேர் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்க்கையில், அவர் பிருந்தாவன லீலையில் இருக்கா. அவர் 2 பேரும் விதூஷகர் போல், விதூஷிக்கல்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் பழி கண்டுபிடிப்பாள். பழி கண்டுபிடிச்சி வாழ்க்கை சொல்லி கொடுத்து சண்டை மூட்டுவாள். அந்த விதூஷகர் போல தான் நீ இருக்க. இந்த இடத்துல உனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ பாக்யவான் சொல்கிற அப்படின்னா உனக்கு பெரிய கௌரவம் உண்டாயிருக்குன்னு காட்டுறேன். இந்த கௌரவமெல்லாம் 2 நிமிஷம்தான். அது அப்புறம் திருப்பியும் என்னை கேலி பண்ணுவேன் நீ. அதை எடுத்து காட்டுறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மாலை நேரம் தனியாக கோயில் உலவிக் கொண்டிருந்தார். சற்று முன் குருதேவரிடம் கண்ட அற்புத காட்சியை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார். மனச்சஞ்சலமும் ஆசைகளும் அகன்ற அளவில் இந்த நிலை உண்டாகும் என்று ஏன் குருதேவர் சொன்னார்? குருவாக விளங்கும் இந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் யார்? நம்மை கடைத்தேற்ற இறைவனே இப்படி மனித உடல் தாங்கி வந்திருக்கிறாரா? அவதார புருஷர்கள், ஈஸ்வர கோட்டிகள் இவர்களை தவிர மற்றவர்கள் இத்தகைய ஜட சமாதியிலிருந்து, நிர்விகல்ப சமாதியிலிருந்து கீழே வர முடியாது என்று குருதேவரே கூறியிருக்கிறாரே. ஜட சமாதியில் கீழே இறங்கி வந்து நமக்கு உபதேசம் கொடுத்துருக்கிறதுனால இவரே அவதார புருஷரா அப்படின்னு கேட்குறாரு. அவரே நேராக சொல்லலாமல் இருந்து இவர் அவதார புருஷர்னு. ஆனால் நம்ம மேலே விட்டுட்டார், நீங்களே தீர்மானம் பண்ணுங்கோ இது ஒரு அவதார புருஷரா என்பதை. ஸோ அந்த நாள் காட்சி முடிஞ்சது. இன்னொரு நாள் காட்சி. திங்கள் டிசம்பர் 24
1883. மறுநாள் காலை 8 மணி குருதேவரும் மாவும் ஷவுக்கு தோப்பில் நின்றபடி பேசிக்கொண்டிருந்தனர். மா குருதேவருடன் தங்கி அன்றோடு 11 நாட்கள் ஆயின. குளிர்காலம் சூரியனின் கிழக்கு அடிவானத்தில் உதயமாகி கொண்டிருந்தான். ஷவுக்கு தோப்பிற்கு மேற்கில் கங்கை நீரேற்றம் காரணமாக வடக்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தாள். கோயிலின் 4 புறமும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் வளர்ந்திருந்தன. குருதேவர் தவம் செய்த வில்வ மரத்தடி அருகில் தென்பட்டது. குருதேவர் கிழக்கு முகமாக நின்று கொண்டு பேசினார். மா வடக்கு பார்த்தபடி அப்படின்னா அவர் எதிரில் நின்று கொண்டு குருதேவர் கூறுவதை பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். குருதேவரின் வலது புறம் பஞ்சவட்டியும் ஹம்சப்புகூரும் இருந்தன. கதிரவன் உதயம் கண்டு உலகம் கழிந்து மகிழ்வது போல் தோன்றியது. குருதேவர் பிரம்மஞான பற்றி பேசினார். அருவமும் உண்மை, உருவமும் உண்மை. சச்சிதானந்த பிரம்மம் எப்படிப்பட்டது என்று நாங்டா உபதேசிப்பார். எல்லையற்ற கடல் போல் மேல் கீழ் இடம் வலம் என்றில்லாமல் எங்கும் தண்ணீர் மயம். அனைத்திற்கும் ஆதி காரணமான தண்ணீர் அது. அங்கே அசைவில்லை. அது செயல்படும் போது தண்ணீர் அலைகளாக எழுகிறது. இந்த செயல்தான் படைத்தல், காத்தல், ஒடுக்கல். நங்டா மேலும் கூறுவார், ஆராய்ச்சி எங்கே சென்று சேர்ந்து நின்று விடுகுமோ அதுவே பிரம்மம். கற்பூரத்தை கொளுத்தினால் எல்லாம் எரிந்து விடுகிறது, சாம்பல் கூட மிஞ்சுவதில்லை. அதுபோல் மனவாக்கிக்கு எட்டாதது பிரம்மம். உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றது, திரும்பி வந்து செய்தி சொல்லவில்லை. கடலிலேயே கரைந்து கலந்துவிட்டது. ஒரு சமயம் முனிவர்கள் ராமரிடம், ராமா, பரத்வாஜர் போன்ற முனிவர்கள் உன்னை அவதார புருஷர் என்று கூறலாம். எங்களால் அவ்வாறு சொல்ல முடியாது. ஏனெனில் நாங்கள் சப்த பிரம்மத்தை போற்றுபவர்கள். எங்களுக்கு மானிட உருவம் தேவையில்லை என்றார்கள். ராமர் அவர்கள் செய்த பூஜையை ஏற்றுக்கொண்டு புன்னகை செய்தவாறு அங்கிருந்து சென்றார். அப்படின்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். அவருக்கு அவர் முன்னிலே சொல்கிறா, இப்படி பரத்வாஜர் அவர்களெல்லாம் உங்களை அவதாரம் சொல்கிறா, நாங்கள் அது சொல்லலை. அவருக்கு அதனால் ஒன்றும் மனத்தில் கஷ்டமாகலை. அவர் இதுவும் ஒரு மாதிரி தானே. நீங்கள் உருவம் இல்லாத வழிபாடு பண்ணுறங்கோ, அதுவும் சரி, அதை பிடிச்சிருந்தாங்களா, இது வேண்டியதில்லை. இது இல்லாமல் போனாலும் ஒத்துப்படுவது ஒன்றும் பிழை ஒன்றும் கிடையாது, இது ஒன்றும் தவறு கிடையாது. ஆகவே புன்முறுவல் செஞ்சுட்டு அதை ஏற்றுக்கொண்டு அப்புறம் சென்றார் அங்கேருந்து. ஆனால் நித்தியம் யாருடையதோ அவருடையதே லீலையும் மாடியும் படிகளும் போன்று என்று சொல்வேனே, அதுபோல் ஈஸ்வர லீலை, தெய்வ லீலை, நரலீலை, ஜகத் லீலை என்று பல லீலைகள் உள்ளன. நரலீலையில்தான் அவதாரம் நிகழ்கிறது. நரலீலை என்பது என்ன தெரியுமா? வீட்டின் பெரிய மாடியிலிருந்து குழாய் வழியாக தண்ணீர் கூட்டு வருவது போல் ஒரே சச்சிதானந்தம். அதன் சக்தி ஒரு கருவி வழியாக வெளிப்படுகிறது. பரத்வாஜர் முதலிய 12 முனிவர்கள் மட்டுமே ராமரே அவதாரம் என்று அறிந்திருந்தனர். அவதாரத்தை எல்லோராலும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஸோ அந்த அவதாரம் இல்லைன்னு நான் நம்பதில்லைன்னு சொன்னார் சில முனிகள். அதை ஏற்றுனுட்டார். ஆனால் முழுக்க அவர் சொன்னதையே ஏற்றுட்டாரா? அது இல்லை. அவர் நம்ம அவதாரத்தை வழிபடுறதில்ல, எனக்கு வேண்டியதில் அவதாரம், நாங்கள் சப்த பிரம்மத்தை வழிபடுறோன்னு சொன்னான்.
அதை அவர் ஏற்றுண்டார். அவர்கள் ஏற்றுண்ட போல இல்லை. அவர்கள் அந்த சப்த பிரம்மந்தான் உண்மை, இந்த அவதாரம்ன்றது பொய், அந்த கருத்தில் அவர் சொன்னது. அவர் என்ன பண்ணார், அந்த அதுக்கு அதை கேட்ட உடனே சொன்னார், அப்படின்னா உண்மை என்ன தெரியுமா, உண்மை அருவமும் உண்மை, உருவமும் உண்மைன்னார். நீங்கள் அருவ வழிபாடு பண்ணுறீங்க நீங்களும் சரி, ஆனால் யார் உருவத்தை வழிபாடு செய்கிறார்கள் அவர்களும் சரி தான். அப்படியே அது 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 பின்னாடியே அவர் சேர்த்து விட்டார். அதுக்கு ஒரு கரெக்ஷன், அதை சரி பண்ணிட்டார். அவர் சொன்னது ஒரு சார்பான பேசி, அந்த ஒரு சார்பாக விடக்கூடாது, 4 பக்கமும் பார்க்கணும். நாலு பக்கம் சேர்ந்து தான் நம்ம ஒரு உண்மையை சொல்ல முடியும். நீங்கள் சொன்னது ஒன்று, அதனோடு சேர்த்துக்குங்கள், உருவமும் உண்மை, அதையும் சேர்த்துக்குங்கோ. அந்த கருத்தில் சொல்லிட்டார் அவர்களுக்கு. உருவமும் உண்மை, அருவமும் உண்மை. மாவிடம் இறைவன் அவதரித்து ஞானம் பக்தி முதலியவற்றை உபதேசிக்கிறார். சரி, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? இது ஒரு கேள்வி ஸ்ரீராமகிருஷ்ணன் எல்லாரையும் கேட்பார். அது எதுக்காக? என் தந்தை கயாவிற்கு சென்றிருந்தார். அங்கே ரகுவீரர் அவரது கனவில் தோன்றி, நான் உனக்கு மகனாக பிறப்பேன் என்று கூறினார். அதற்கு என் தந்தை, எம்பெருமானே, நானோ பரம ஏழை, உமக்கு எப்படி சேவை செய்ய முடியும் என்றார். அதை பற்றி கவலைப்படாதே என்று ரகுவீரரிடமிருந்து பதில் வந்தது. அப்படின்னா அப்பாவோட ஒரு சம்பவத்தை சொன்னார் வாழ்க்கையில். அப்படின்னு நான் பிறக்கிறதுக்கு முதல்ல எங்கள் அப்பாவுக்கு தெரியும், நான் பகவான் அவதாரமாய் வரேன். அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அப்பாவுக்கு பகவானை தெரியப்படுத்தி விட்டார், நான் உன் வீட்டில் உன் மகனாக பிறக்க போகிறேன். அவர் வேண்டாமன்னார். நான் ஏழை, நீங்கள் தான் ராஜாதிராஜர், உலகத்துக்கெல்லாம் அதிபதி, நீங்கள் வந்தார் தான் உங்களுக்கு சேவை செய்யணுன்னா இவ்வளோ பணம் காசு வேணும், ஆள் கால் எல்லாம் வேண்டும், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அதை பற்றி நீ கவலைப்படாதேனார். பகவான் அதெல்லாம் கேட்கல. பகவானுக்கு வேண்டியதானது பக்தி, தர்மம். யார் தர்மத்தை பற்றி அந்த தர்மத்தை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் அவர் நேசிப்பார். அவருக்கு வீட்டில் போய் அவதாரம் எடுத்துப்பார். அந்த வகையில் உன்னிடத்தில் நான் வரேன்னு சரி பண்ணிட்டேன். என்ன, நீ தர்ம வழியில் போயிட்டுருக்க, அப்புறம் உனக்கு பக்தி உண்டு, அப்புறம் நிஜமான உண்மையான சத்திய மார்க்கத்தில் போகிற. ஆகவே உனக்குள்ளே எல்லாம் வேண்டிய நிஜமான உண்மையான செல்வங்கள், ஆன்மீக செல்வங்கள் இருக்குது. சாதாரணமாக நீ உலகிய கண்ணால் பார்த்ததுன்னா பெரிய ஏழை, ஆனால் ஆன்மீக கண்ணால் பார்த்தா உங்ககிட்ட இவ்வளோ செல்வமெல்லாம் இருக்குது, இந்த சத்திய நிஷ்டை இருக்குது, சத்தியத்தை பின்பற்றிட்டு இருக்கீங்க. அதே போல் பக்தி உண்டு உனக்கு, அதே போலயே பகவான நம்பிக்கை உண்டு. ஆகவே உங்கள் வீட்டில் நான் அவதரிக்கிறேன் இப்படின்னு அப்பாவுக்கு பகவான் சொன்னார். அப்படின்னா தன்னை பற்றி நேராக சொல்லிக்கல, தன்னை பேர் ஒரு இன்டைரக்டாக சொல்லிட்டார். இன்டைரக்டாக நான் பிறந்ததே இப்படி பகவானே முதல்ல அறிவித்தார், அப்புறம் தான் நான் பகவானை பிறந்திருக்கேன் அது சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் சொல்கிறார். என் அக்கா, அதாவது ஹிருதயனின் தாய், என் கால்களில் சந்தனமும் மலர்களும் இட்டு வழிபடுவாள். ஒரு நாள் அவள் தலை மீது காலை வைத்து, நீ காசியில் உயிர் நீப்பாய் என்று சொன்னேன் என்று தேவி சொன்னார். தேவி சொன்னா இவர் முகத்தால் இவரே சொன்னார், நீ போய் காசியில் போய் இருந்து போவே. அது பெரிய ஆசீர்வாதம். இருந்து போகிறது எங்கே இருந்தாலும் இருந்து தான் இருந்து போகணும். ஆனால் காசியில் இருந்தவர்களுக்கு என்ன சிறப்பு, காசியில் இருந்தவன் நேராக பகவான்கிட்ட போய் சேருவா. எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும், எந்த மாதிரி அநியாயம் செஞ்சுருந்தாலும், அவர் எந்த மாதிரி கெட்ட மனிதர்களாக இருந்தாலும் காசியில் உயிர் விட்டால்னா அவர்களுக்கெல்லாம் நிச்சயம் பரமகதி கிடைச்சிடும், இறைவன் இடமே போய் சேர்ந்துடுவார்கள். இது சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, காசி புராணம் சொல்கிறது, ஸ்ரீராமகிருஷ்ணன் திரும்பி திரும்பி சொல்லியிருக்கார். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. ஆனால் காசியை போல் இந்த மாதிரி சக்தி எங்கேயும் கிடையாது. அந்த இடத்துல இருந்தவெல்லாம் போய் ஒருமை இருந்தாலும் அவ்வளோதான். அந்த இடத்துல அவர்
நேராக பரமகதியை அடைந்துடுவார். இந்த மாதிரி காஷிக்கு தான் அந்த சக்தி உண்டு. உலகத்திலே ஒரு விசித்திரமான இடம் அது. அந்த காஷியை பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அன்னை சாரதா தேவியார் சொல்லியிருக்காரு. அப்புறம் சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் இருந்தே இருக்குது. ஒரு முறை அவர் அந்த அக்கா தலை மேலே கால் வச்சு, சின்ன பையன் 7 வயசோ 6 வயசோ இருக்கலாம். அப்போ அந்த அக்காவுக்கு இந்த பையன் தம்பியை பார்த்தாலும் இறைவனே பார்த்தேன்னு அந்த ஏதோ ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் அவன் காலில் சந்தனமும் புஷ்பம் வச்சு பூஜை பண்ணுறான். அக்காவாக இருந்தோம். இவனும் அவருக்கு அவர் தலை மேலே கால் வச்சு ஆசீர்வதிக்கிறான். நீ காசியில் சாவ போகிற அப்படின்னு அவனுக்கு பரமகதி கிடைக்க போகிறது. இப்போ தான் நான் இங்கே இருக்கிற கமரப்புக்குள்ளேருந்து நீ எங்கேயானே இரு, இப்போ கடைசியில் உன் வாழ்க்கையில் நீ காசியில் போகிற, அங்கே உன் மரணம் ஏற்பட போகிறது, உனக்கு பரமகதி கிடைச்சே கிடைக்கும். அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா 7 வயசில் யாராவது சொல்லித்தந்தான். அவர் பகவான் இல்லாத யாராவது சொல்ல முடியுமா? அதை தான் பகவானாக அவதரித்து வந்திருக்கிறேன் அந்த உண்மையை எடுத்து காட்டுறார். ஒரு முறை இன்னொரு சம்பவம் சொல்கிறார். மதுர் பாபு என்னிடம், பாபா, உங்களுக்கு இறைவனை தவிர உங்களுள் வேறு எதுவும் இல்லை. உடம்பு வெறும் உரை மட்டும்தான், பார்ப்பதற்கு பூசணிக்காய், ஆனால் உள்ளே சதையோ விதையோ எதுவும் இல்லை. அதுபோல்தான் யாரோ முக்காடு போட்டு கொண்டு போவது போல் உங்களை ஒரு நாள் நான் கண்டேன் என்று கூறினார். மதுர் பாபு அவன் சாதாரணமாக இந்த உலக விஷயத்திலே மூழ்கியிருப்பவன். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு திவ்ய திருஷ்டி வந்துடுத்து. இவர் சாதாரணமான மனுஷன் கிடையாது, இது பகவானே வந்திருக்கார், இவரே முக்காடு போட்டுன்னு வந்திருக்காரு. 4 பேருக்கு பார்த்த உடனே மேலே மேலே மேல் 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 தளத்துலேருந்து தெரியாது. ஆனால் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா அந்த முக்காடுக்கு பின்னால் இறைவனே இருக்கார், இவர் அவதார புருஷர். அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி சாதாரண உலகில் இருப்பவர்கள் கூட பல பேர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதாரம் அப்படின்னு அறிந்து கொண்டிருந்தார். அது எப்படி? அவர் அருள், அவராக காட்டி கொடுக்காம கூட யார் அவர் கண்டுபிடிக்கிறது? ஆகவே அந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் கூட அவர் காட்டி கொடுத்துருக்கார் தன்னை, நானே அவதார புருஷன் அப்படின்னு. எல்லாம் முன்னதாகவே எனக்கு பட்டு விடுகிறது. ஒரு முறை பஞ்சவட்டியில் சைத்தன்யரின் சங்கீர்த்தன கூட்டத்தை கண்டேன். அதில் பலராமையை கண்டதாக நினைவு, உன்னையும் பார்த்ததாக நினைக்கிறேன். சைத்தன்யர் அவருடைய சங்கீர்த்தன பார்ட்டியோட ஒரு பாடிட்டு வாக்கு போயிட்டு இருக்கார் பஞ்சவட்டியில். சைத்தன்யர் 400 ஆண்டுக்குள்ளே முதல்ல போயிட்டார். அவர் மகாசமாதி. அந்த சைத்தன்ய மாப்பா இன்னொரு அவதார புருஷர். இவர் பார்க்குறவரை உயிரோட சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பஞ்சவட்டியில் போயிட்டுருக்கார். அந்த சங்கீர்த்தன பார்ட்டியில் இவர் கூர்ந்து பார்க்குறார் யார் இருக்காரு. அதுபோல் இவருக்கு கூட இப்போ இந்த அவதாரத்தின் கூட வந்திருக்கவா, அந்த காலத்தில் அவர் கூட இருந்தவா இருக்கார் 2 பேர். பலராம் பசு ஒருத்தர், இந்த மாஸ்டர் மகாஷேமா இவர் 2 பேரும் அந்த சங்கீர்த்தனத்துலேயும் நீங்கள் இருந்துங்க பார்த்தேன். இப்போ திருப்பி வந்திருக்குங்கோ, அதே சைத்தன்யர் தான் நான் என்கிட்ட வந்திருக்குங்கோ. இப்படி ஒரு நான் தான் ராமர், நான் தான் கிருஷ்ணர்னு சொன்னவர், நான் தான் சைத்தன்யர்னு சொன்னார் இந்த இடத்துல. அங்கே இருந்து நீங்கள் என் கூட வந்திருக்குங்கோ. யார் அவதார புருஷர் வந்தாருன்னா மறுபடியும் அவர் கூட வந்தவர்கள் அவர் கூடவே வருவாள். ஒரு தடவை ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், நான் மறுபடியும் அவதாரம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லக்ஷ்மி, அவளுடைய அண்ணனுடைய பெண்ணு, அவள் சொல்கிறா, நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்றான். வராமல் எங்கே போகிறது நீ? அந்த ஒரு பெரிய கல்வி என்ற ஒரு ஷாக்கு இருக்குது. ஷாக்குன்னா கீரை. அந்த கீரை அது ஒன்றோட ஒன்று இப்போ சேர்ந்துருக்கும். ஒரு பக்கத்தை பிடிச்சி இழுத்துங்களான்னா எல்லாம் முழுக்க கீரையெல்லாம் தண்ணி மேலே வளரும். அது முழுக்க அந்த கீரையை எல்லாம் ஒன்றாக வரும். அதை போல் நான் வந்தேன்னு நீங்கள்லாம் வந்தே தான் ஆகிடுவேன், வேறு வழி இல்லை அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிறார், சைத்தன்யர் கூட நீங்கள் வந்திருந்தங்கோ, மறுபடியும் இங்கே வந்திருக்குங்கோ. அவர் ஒரு அவதார புருஷன்றதுக்கு அவரே சொல்கிறார்,
இப்படியெல்லாம் நடந்திருக்குது. இப்போ நான் சொன்னேன், இது கபோல கல்பனை கிடையாது, இது உண்மையாக நடந்த சம்பவங்கள், பார்த்த நிகழ்ச்சிகள் இது. அது எடுத்து காட்டுறார். சைத்தன்யரின் பரவச நிலையை பற்றி அறிய ஆசைப்பட்டேன். காமார்புக்கூருக்கு அடுத்த ஷாம் பஜாரில் எனக்கு அந்த அனுபவம் தரப்பட்டது. மரங்களில் மீதும் சுவர்களில் மீதும் மக்கள். இரவு பகலாக நான் எங்கே போனாலும் அங்கெல்லாம் மக்கள். 7 நாட்கள் வெளிக்கு போகக்கூட எனக்கு தனிமை கிடைக்கவில்லை. அதன் பிறகு தேவியிடமா போதும் போதும் என்று கூறினேன். அதனால் இப்போது எல்லாம் அமைதி. அவர் ஒரு தடவை இறைவன்கிட்ட கேட்டிருக்கார், இப்படி உன்னுடைய பரவச நிலை எப்படி நீ காட்டிருக்கே உலகத்துக்கெல்லாம் அப்படின்னு எனக்கு காட்டு என்று கேட்ட உடனே அவருக்கே அந்த மாதிரி ஒரு பரவச நிலை கொடுத்துட்டா அன்னை. அவர் எங்கே போனாலும் அவரால் ஈர்க்கப்பட்டு ஜனங்கள் அப்படியே 100 கணக்காக போயிட்டே இருக்கா. காலை மாலை மத்தியானம் எப்போ அவர் பாடினா அவர் பேச்சுனா அப்படி ஜனங்கள் நிறைஞ்சிருக்கா. 7 நாள் பாவம் அவருக்கு சாப்பிட்றதுக்கும் போது கிடையாது, வெளியே போகிறதுக்கும் டைம் கிடையாது. இப்படி நடந்தது. கடைசியில் அம்மா போதும் போதும் எனக்கு தெரிஞ்சுது, நான் பரவச நிலை என்னன்னு தெரிஞ்சுது. இப்போ தான் போதும் போதும்னாரு. அப்போ அன்னை அந்த நிலையை தடுத்துட்டா. அப்படி எல்லாம் நிம்மதியாகிடுது. நான் மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்திற்கு வர வேண்டியுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்துக்கு வர வேண்டியுள்ளது. அதனால்தான் என்னுடன் வந்துள்ளவர்களுக்கு நான் எல்லா ஞானத்தையும் அளிக்கவில்லை. கேலி செய்கிறார். சிரித்தபடியே உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் தந்துவிட்டால் அதன் பிறகு அவ்வளவு எளிதாக என் பக்கம் வருவீர்களா என்ன? எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் எப்பவும் ஆழ்ந்து உக்காண்டிருப்போம் சமாதியில், நீங்கள் என்கிட்ட வரமாட்டேங்க. ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருந்தேன்னா அப்போ என்னை திரும்ப கொஞ்சம் குறைஞ்ச போல் இருக்குதே, அந்த ஒரு அதிருப்தி வரும். அந்த அதிருப்தியினால் அதை பூர்ணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வருவாங்க. அதனால் உங்களுக்கு பூர்ண ஞானம் உண்டாகாது. எதுக்காக? மறுபடியும் உங்களை என் கூட வரணும். அதுக்காக நீங்கள் என் கூட மறுபடியும் வரணும், மறுபடியும் இந்த லீலை நடக்கணும். அதுக்காக உங்களுக்கெல்லாம் முழுதாக ஞானம் கொடுக்க மாட்டேன். இப்போது எந்த ஞானம் கொடுத்தாலும் கொடுத்து எந்த ஞானமும் அது பூர்ண ஞானம்தான். ஆனந்தத்திலேருந்து அனந்தம் எடுத்தால் அனந்தமே இருக்கும், பூர்ணத்திலேருந்து பூர்ணம் எடுத்தால் பூர்ணமே இருக்கும்னு மந்திரமெல்லாம் இருக்கோ இல்லையோ. அதை போல் பகவானுடைய தோற்றம் ஒரு தினம் பார்த்தா பகவானை பார்த்த போல் ஆயிடுச்சு. எல்லாம் யாரை முழுக்க 10 நாள் பார்த்தவா, ஒரு 10 மாதம் பார்த்தவாள், ஒரு நாள் பார்த்தவா, பகவான் எல்லாம் சமம். எந்த பகவான் சேர்ந்தது எல்லாமே அனந்தம், அழிவற்றது, அளவற்றது, எல்லையற்றது. ஸோ அவர் கேலி பண்ணி சொல்கிறாரு, உங்களுக்கு கொஞ்சம்தான் கொடுக்குறேன், இன்னும் பாக்கி கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்த நான் வந்தப்போ என் பின்பற்றுவீர்கள், அப்போ அது பாக்கியானது மிஞ்சியானது கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவு எளிதாக என் பக்கம் வருவீர்களா என்ன அப்படின்னு கேலி செய்கிறார். நீ சைத்தன்ய பாகவதம் படிப்பதை கேட்டபோது உன்னை அறிந்து கொண்டேன். நீ என்னுடையவன், தந்தையும் மகனும் போல் நாம் ஒரே பொருள். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் மாஸ்டர் மகேஷருக்கு தொடர்பு தந்தையும் மகன் போல, குருவும் சிஷ்யம். குரு சிஷ்யர்களும் தந்தை மகன் போல தான். ஸோ தந்தை மகன் போல குரு சிஷ்யம், குரு சிஷ்யா தான் இருந்தே இருக்கா. அதுக்கும் ஆனந்தமான தந்தையும் மகன் போல. இன்னும் எனக்கு நீ ரொம்ப அருகில் இருப்பவன், எனக்கு ரொம்ப பிடிச்சவன், சேர்ந்தவன், அது சொல்கிறாரு. எல்லோரும் இங்கு வருகிறார்கள். கல்மி கொடி போல். கல்மின்னா அது அந்த கீரை சொன்னேன்னா அது கல்மின்னு பேர் அதுக்கு. கல்மி கொடி போல் ஒரு முனையை இழுத்தால் எல்லாம் சேர்ந்து வரும். சகோதரர்கள் போல் நீங்களும் உங்களுக்குள் உறவினர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்கள்லாம் நாம் இருக்கமே இல்லையோ, நம்மளுக்கெல்லாம் ஒரு உறவு உண்டு, தொடர்பு உண்டு. என்னென்னா நம்மளும் ஒரு ஸ்ரீராமகிருஷ்ணரை மக்கள். அதனால் நமக்கு நடுவையும் சகோதரர்கள் பாவம் உண்டு.
ஸ்ரீராமகிருஷ்ணர் அதை எடுத்து சொல்கிறாரு. சகோதரர்கள் போல் நீங்களும் உங்களுக்குள் உறவினர்கள். யாராவது என்னை ஏற்றுக்கிறாளோ, என்னை பக்தி பண்ணுறாளோ, அவர்கள்லாம் அவர்களின் இடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பியோ அக்கா தம்பி போல் நினச்சிப்பார்கள். இது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். இது ஒரு தெய்வீகமான தொடர்பு, தெய்வீக சம்பந்தம். சாதாரண சம்பந்தம் நம்ம இந்த இருக்குதா, இவர் அப்பா, இவர் பையன், இவர் பேரன்னு சொல்கிறோம். இது தெய்வீக சம்பந்தம். இந்த தெய்வீக சம்பந்தமானது இதுக்கு எப்போவுமே கடைசி என்றதே கிடையாது. ஜென்ம ஜென்மத்திலே வரும் இது. இப்போ நாம் இவ்வளோ பேர் பக்தர்கள் நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணர் வழிபடுறோம், இல்லை ஏதோ தேவதாவை வழிபடுறோம். அந்த வகையில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தவர்கள். இந்த ஒரு தொடர்பு அடுத்த ஜென்மத்தில் பகவான் இன்னொரு அவதாரம் எடுத்துகிட்டு வந்தாருன்னா அங்கேயும் நாம் அப்படியே போய் சேருவோம். அப்போது அவரே சொல்ல முடியும், நீங்களாம் இன்னொரு ஜென்மத்தில் நான் அவதாரம் எடுத்தப்போ நீங்கள் வந்திருந்தங்கோ, மறுபடியும் வந்திருக்குங்கோ, அவர் சொல்ல முடியும். ஸோ இப்படி நமக்கு பகவான் வந்தது, அவர் நாம் பார்த்தோம், நமக்கு முக்தி கிடைச்சது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் மூலமாக அவர் அருளை பெற்ற மற்றவர்கள் கூட நமக்கு ஒரு சம்பர்க்கமும் ஒரு தொடர்பும் ஏற்பட்டு விட்டது. அதுவும் மறுபடியும் தருவோம். மறுபடியும் எப்போ இறைவன் வருவாரோ அவர் கூட வந்தவர்களும் கூட வருவார். அந்த லீலையில் நமக்கெல்லாம் பங்கெடுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அதை எடுத்து சொல்கிறார். சகோதரர்கள் போல் நீங்களும் உங்களுக்குள் உறவினர்கள். ராக்காலும் ஹரீஷும் புரிக்கு சென்றிருக்கிறார்கள், நீயும் போயிருக்கிறாய். தனித்தனியாகவா அங்கே தங்குவீர்கள்? உதாரணம், இவன் 3 பேர் அவருடைய பக்தர். இவன் தனித்தனியாக வேறு இன்னொரு இடத்துக்கு போனான், பூரி க்ஷேத்திரத்துக்கு போகிறான், ஜெகநாத் பூரிக்கு. அங்கே 3 பேர் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவன் 3 பேர் வெவ்வேறு இருக்க போகிறாள்னா 3 பேரும் ஒரே இடத்துல வாங்கிட்டு அது ஒரே இடத்துல இருந்து பழங்கதையெல்லாம் பேசுவா. அப்புறம் இறைவனை காட்சியை பற்றி பேசுவா. 3 பேர் அண்ணன் தம்பி போல் இருப்பாள். எப்படி நம்ம பார்க்கணும் இது இந்த உலகத்தில்? இதே போல தான் ஜென்மத்தில் நமக்கு தொடர்பு உண்டாகும் இறைவன் மூலமாக உண்டான தொடர்பு ஜென்மத்திற்கும் நம்ம கூடவே வரும். இங்கே வருவதற்கு முன்பு நீ யார் என்பதை மறந்திருந்தாய். இனி உன்னை நீ அறிந்து கொள்ள முடியும். இறைவனே குருவாக வந்து அறியுமாறு செய்வார். இவ்வளோ நாள் பிறந்தே இந்த உலகத்தில் வந்தாருன்னு கூட உனக்கு நினைவு வரல, நீ எனக்கு சேர்ந்தவனே. இப்போ என்கிட்ட வந்திருக்கியோ இல்லையோ, நான் உனக்கு நினைவு ஊட்டுறேன். நீ முதல்லையும் கூட இருந்த, இப்பவும் இப்படி வந்திருக்க, முன்னும் எப்போ நான் வரேனோ அப்போவும் என் கூட இருப்பேன். நான் உனக்கு நினைவு ஊட்டுறேன். இது அவருடைய அருள். இது அவரை காட்டி கொடுக்குறாரு. புலியும் ஆட்டு மந்தையும் கதையை நான்கிட்ட எனக்கு சொல்லியிருந்தார். இது ஒரு பிரபலமான கதை. எவ்வளோ தடவை கேட்டாலும் இதனுடைய பொருள் ரொம்ப ஆச்சரியமான பொருள். ஒரு பெண் புலி ஆட்டு மந்தை ஒன்றை தாக்கியது. தூரத்திலிருந்து அதை கண்ட வேடன் அந்த புலியை கொன்றுவிட்டான். பெண் புலி கர்ப்பமாக இருந்தது. குட்டியை ஈன்றுவிட்டு அது இறந்து விட்டது. இந்த புலிக்குட்டி ஆடுகளுடன் வளர்ந்தது. முதலில் ஆட்டு பாலையே குடித்தது. கொஞ்சம் வளர்ந்ததும் ஆட்டுப்போலையே புல் மேய்ந்தது. ஆடுகளைப் போலேயே மேமே என்று கத்தியது. நாளடைவில் பெரிய புலியாகியது. அப்போதும் புல்லையே தின்றது. மேமே என்றே கத்தியது. ஏதேனும் மிருகங்கள் தாக்க வந்தால் ஆடுகளைப் போலவே பயந்து ஓடியது. பெரிய புலியாயிடுத்தே. அதனால் பார்க்குறதுக்கு தான் புலி, எல்லாம் அந்த சுபாவமெல்லாம் ஆடு போலே இருக்குது. ஏன்னா அப்படி தான் அது கற்றுருக்கு சின்ன வயசுல இருந்து. ஒரு நாள் ஒரு பயங்கர காட்டு புலி இந்த ஆட்டு மந்தையை தாக்கியது. அங்கே ஒரு புலி புல் தின்கிறது, ஆட்டுகளும் கூடவே பயந்து ஓடுகிறது. இதை கண்ட காட்டு புலிக்கு ரொம்ப ஆச்சரியமாகிறது. ஆச்சரியம் தாழவில்லை. அது மற்ற ஆடுகளை எதுவும் செய்யவில்லை. நேராக சென்று
புல் தின்னு இந்த புலியை பிடித்து கொண்டது. அது மேமே என்று கத்த ஆரம்பித்தது. தம்பி ஓட முயன்றது. அது அவனை தப்பி ஓட முயன்றது. ஆனால் காட்டுப்புலி விடாமல் அதை ஒரு நீரோடைக்கு இழுத்து சென்றது. பிறகு அதனிடம், இதோ இந்த தண்ணீரில் உன் முகத்தை பார், என் முகத்தையும் பார், உனக்கும் என்னை போலவே ஷட்டி முகம் என்றது. பிறகு அதன் வாயில் ஒரு மாம்ச துண்டை திணித்தது. முதலில் அந்த ஆட்டுப்புலி எவ்வளவோ மறுத்தது. ஆனால் சிறிது சுவையை உணர்ந்த தொடங்கியதும் தின்ன ஆரம்பித்தது. அப்போது காட்டுப்புலி, நீ ஆட்டுக்குடன் இருந்தாய், அவைகளைப் போல் புல் தின்றாய், என்ன பரிதாபம் என்று கூறியது. அதை கேட்ட ஆட்டுப்புலி வெட்கி நின்றது. இதை போல தான் நாம் இறைவன் குழந்தைகள். நமக்கு எல்லா சக்தியும் நமக்குள்ளே உண்டு. ஆனால் நமக்கு தெரியாது. நாம் சாதாரண மனிதர். சில பேர் நினச்சிக்கணும் நாம் ரொம்ப கஷ்டத்தில் விழுந்திருக்கோம், நாம் ஏழைகள், நம்மக்கிட்ட பணம் கிடையாது, புத்தி கிடையாது, சக்தி கிடையாது. இன்னும் சில பேர் என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் தான் பெரிய பணக்காரன். ரெண்டும் போய் நாம் இறைவனுடைய குழந்தைகள். பணம் எதுவுமே வேண்டியதே இல்லை. எல்லா பணமும் உலகத்தில் இருக்கிறது, உலகமே நம்புது, ஒவ்வொருத்தாளுக்கும் சேர்ந்தது. ஆகவே நமக்கு பணமும் வேண்டாம், காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டவே வேண்டியதில்லை. இங்கே நம்ம வீட்டில் போய் என்னுடைய பணம் வச்சுருக்கேன், அதை நம்ம கேட்டு வாங்கிக்கணுமென்னா போகிறோம். நம்ம பாட்டுக்கு கதவை திறக்கிறோம், பீரோவை திறக்கிறோம், அல்மேராவை திறக்கிறோம், பணத்தை எடுத்துக்கிறோம், போகிறோம் நம்ம பாட்டுக்கு. கேட்கவே யாரை கேட்குறது, என்னுடைய இது தானே. அந்த நிலை நமக்கு எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா நம்ம எல்லோரும் இறைவன் குழந்தைகள். சாஸ்திரமெல்லாம் சொல்கிறது, இறைவனே இந்த உலகாய் வந்திருக்கார். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் அவனே நுழைந்திருக்கிறார், அவனுக்குள்ளேயே பதிந்திருக்கிறார், புதைந்திருக்கிறார். ஒன்று நாம் ஆன்மீக சாதனைகளில் என்ன செய்கிறோம், அது அவரை நினைவுபடுத்திகிட்டே வெளிப்படுத்துகிறோம். உள்ளே இருக்கார் அவர். நாம் அவரை நினச்சிட்டு அவர்கள் வெளியே வராரு. அப்படி 4 பேருக்கு தெரியும்படி இறைவனுடைய சக்தி நம்ம உடல்லையும் மனசுலையும் வெளிப்படுறது. இதுதானே ஆன்மீகத்தில் நம்ம செய்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த கதையை மூலம் தான் சொன்னார். அந்த புலியாகவே தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ ஆட்டு மந்தையோடு இருந்ததோ நானும் ஆடுன்னு நினச்சிட்டது, நான் புலின்றது மறந்துவிடுது. இப்போ இந்த புலி வந்த உடனே, இந்த புலி நீ புலிடா அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்த உடனே அது நான் புலின்னு நினச்சிட்டது, நான் ஆட்டுன்றது மறந்துவிடுது. நமக்கும் அப்படி தான். இந்த புலி வெளியிலேருந்து புலி வந்து இந்த ஆட்டு புலியை பிடிச்சி இப்படி கற்றுக் கொடுத்ததோ, நீ புலி இல்லைடா, நீ புலிடா, நீ ஆட்டு கிடையாதுன்னு நம்ம குருமார்கள் பகவானே குரு ரூபத்தில் வந்து நம்மளை எழுப்புறார், விழிக்கச் செய்கிறார். நம்ம விழித்த உடனே நமக்கு நினைவு வந்துடும், ஐயோ நான் தான் இறைவனுடைய குழந்தை, இங்கே வந்து எதுக்காக அழுதுன்ட்ருக்கேன், நான் இதுக்கு எதுக்க காரணமே இல்லையே, நான் அழ வேண்டியது ஒன்றும் இல்லை. வந்திருக்கலாம் உலகத்தில், வந்த உடனே நான் எதுக்காக நான் அழணும் இந்த இடத்துல? அழுகையும் இந்த ஒரு விளையாட்டு தானே, அப்பாவுடைய விளையாட்டு இதெல்லாம். அப்பா ஒரு சீனாக போடுறாரு. அந்த சீனில் இந்த சீனில் 10 பேர் வந்தோம், இன்னொரு சீனில் இன்னும் 10 பேர். இப்படி நம்ம இந்தியாவில் இருக்க போல ஒரு சீனு, அமெரிக்காவில் இருக்கிறவங்க இன்னொரு சீனு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க இன்னொரு சீனு. ஒவ்வொரு சீனாக நடந்துகிட்ருக்குது. எல்லாம் விளையாட்டு தான், அவருடைய விளையாட்டு. இதெல்லாம் அழுதுமே ஒன்றே தான், சிரிக்கிறது ஒன்றே தான், பணக்காரனாக இருந்தது ஒன்றே தான், ஏழையாக இருந்தது ஒன்றே தான். இந்த உண்மையை தெரிஞ்சுடுத்துன்னா இந்த உலகத்திலே நாம் சொர்க்கத்தை அடைஞ்சிட்டோம், இறைவனை அடைஞ்சிட்டோம். இதெல்லாம் உலகத்தில் எல்லாம் நடக்கிறது அவர் தான் நடத்துகிறார். அவரே தான் கர்த்தா. நான் ஒன்றும் கிடையாது, நான் இல்லை நீ தான், நான் இல்லை நீ தான். இது சொல்லும்படியான ஒரு உண்மை ஒரு மனசில் நமக்கு இந்த ஒரு மனப்பான்மை வந்துடுத்துன்னா, ஞானம் உண்டாடுத்துன்னா, இந்த உலகத்தில் இருக்கட்டும் எந்த உலகத்தில் இருந்தாலும் அது சொர்க்கம்தான், அது இறைவனிடம்தான். நம்ம இறைவன் கூடவே இருக்கோம்னு நினைக்கணும். ஆகவே அந்த புலி எப்படி ஒருமை நினைவில் அதுக்கு வித்தியாசம் ஆச்சு. முதல்ல நினச்சிட்டு நான் ஆட்டுப்புலி ஆட்டோட ஆடாக சுற்றிட்டு இருந்தது. உண்மையான புலி வந்த உடனே அதை காட்டி கொடுத்து, நீ உண்மையான புலிட காடுக்கு வா, என்னோட வா, அது கூட போய் தந்தது.
அதைப்போல் நமக்கும் இந்த ஞானம் உண்டாகவர்கள் தான் இந்த உலகமெல்லாம் பயப்படுத்தும். நம்ம இந்த உலகத்தில் நாம் வாழுவோம், கஷ்டப்படுவோம், ஐயோ ஐயோன்னு கற்றுவோம். அதெல்லாம் எவ்வளோ வரலும் இந்த பெரும்புலி நமக்கு காட்டி கொடுக்கலையோ, நீயும் புலிதாண்டா, அவ்வளோ வரலும். பகவான் நமக்கு குரு ரூபத்தில் ஞானம் கொடுப்பார். அந்த ஞானம் வந்துடுத்துன்னா நம்மள இறைவன் குழந்தைகள், இறைவன் அம்சங்கள், எப்போவுமே அவர் நம்ம கூட இருக்கார். அப்படின்னா இந்த உலகமெல்லாம் என்ன? இந்த உலகமெல்லாம் அவர் விளையாடுறார். அவர் பலவிதமான ட்ராமா போட்டிருக்காரு. ஒவ்வொரு சீனா அது உள்ள 10 பேர் இங்கே இருப்பார், 10 பேர் அங்கே அனுப்பிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். இதை காட்டி கொடுத்துட்றார். அப்போ தான், அதனால தான் பகவானுடைய பக்தர்கள் அவருக்கு இந்த உலகத்தை பார்த்தா பயமே கிடையாது. நாம் எது பிடிச்சி பயப்படுறோமோ அந்த இடத்துல அவர் போய் துணிஞ்சு போய் குதிப்பார். அதுதான் நம்ம பார்க்கணும். சுவாமி விவேகானந்தர் பார்த்தோம்னா அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவங்களும் அப்படி தான் துணிச்சல். நாம் எதை பார்த்து அலறுமோ அவர் அதை போய் என்னமோ ஒன்றுமே இல்லை பண்ணுறாரு. எப்படி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனோம். இந்த காலத்தில் நாம் போனோம்னா இவ்வளோ நாள் இடத்துக்கு கிடச்சிப்பட்டோம். 6 மாதம் தயார் பண்ணோம். இங்கே அங்கே போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ, அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ, இதுக்கு ஒரு சிக்னேச்சர் போட வச்சுக்கோ. 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அவருக்கு ஒருமே ஸ்ரீராம் கிட்ட கனவு காட்டினார், நீங்கள் போய் உங்கள் உபதேசம் பண்ணுன்னு. சில ஒன்றுமே காட்சி பணம் இல்லாத சில இளைஞர்கள் நீங்கள் போன அமெரிக்காவுக்குன்னு சொன்னால் அதில் ஒப்புன்னுட்டார் போகிறேன்னு. அதெல்லாம் சந்தா எடுத்து அது டிக்கெட் வாங்கி கொடுத்தா அதை வச்சுட்டு போயிட்டார் அமெரிக்காவுக்கு. யாரானா இந்த காலத்தில் போகுமா? அப்படியே நடுங்கி போயிடும். அங்கே போய் ஒன்றுமே இல்லை, எதுவாக கொஞ்சம் ஆச்சுன்னா பணம் இல்லாத காசு இல்லாத ஜெயிலில் போட்டுருவாட. ஒரு தினம் ஜெயிலில் போட்டால் யார் உங்களை விடுவிப்பா? உங்கள் உற்றாரும் கிடையாது, உறவினரும் கிடையாது, உங்கள் நாட்டாரும் கிடையாது. ஆயுளெல்லாம் அந்த ஜெயிலில் விழுந்து கிடக்கணும். எங்கோ இந்த மாதிரி நிலைக்கு போகிறதுக்குன்னா அப்படியே நம்ம நடுங்குவோம். அவர் ஒன்றுமே இல்லை, கண்ணு மூண்டு போயிட்டு என்ன ஒரு சரித்திரம், ஒரு சிருஷ்டி பண்ணிட்டார். புதியதான ஒரு இதிகாசம் கிரியேட் பண்ணிட்டார். அந்த மாதிரி துணிச்சல் எங்கேருந்து வந்தது? அவருக்கு தெரியுது விளையாட்டு, இறைவனுடைய விளையாட்டுது. நான் இதை பார்க்குறேன். அப்படி அவர் சொன்னார். அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முதல்லையே 31 மே 31 1893 அப்போ தான் பாம்பேலேருந்து படகு ஏறி போகிறார், கப்பல் ஏறி போகிறார். அது போகிறதுக்கு முதல்ல 2 நாள் 3 நாளைக்கு முதல்ல அவருடைய குருபாய் துரியானந்தர் மற்றும் பிரம்மானந்தர் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சொல்கிறார் அவர், இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயின்னு இருக்கேனே, அந்த அமெரிக்காவில் இந்த சிகாகோ சர்வ தர்ம சம்மேளனம், எல்லா தர்மங்களுடைய ஒரு பெரிய சபை நடந்துருக்குது. அதெல்லாம் இதுக்காக தான் நடந்துருக்குது. அங்கே தான் போகிறேன், அங்கே வெற்றி பெறுவேன். நீங்கள் கொஞ்சம் பொழுதுக்கு பிறகே உங்களுக்கு இதெல்லாம் உண்மையாக தெரியும். அப்போ போகவே இன்னும் அங்கே போன உடனே அதே தான் ஆச்சு. எப்படி அவர் சொன்னார் அப்படியே அது எந்த நாளே சிகாகோ மாநாடு நடக்கிற மாதிரி இருந்ததோ அந்த தர்ம சபை ஒரு நாளைக்கு முன்னால் கூட அவருக்கு எங்கே இருக்கேன்னு தெரியாது. சிகாகோவில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி மனிதர் மறுநாள் அந்த சிகாகோ சபையில் போய் சேரார். அங்கே பேசுகிறார். 15 நிமிஷம்தான் முதல், 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் கொடுக்குறார். அது உள்ள அவர் சொன்ன சொற்பொழிவு 100 ஆண்டுகள் ஆயிடுத்து. இப்போது 100 ஆண்டுகள் பிறகு அதையே அந்த சொற்பொழிவு வச்சுட்டு உலகமெல்லாம் கொண்டாடுறது. இந்த மாதிரி சொற்பொழிவு யாரும் கொடுத்தது கிடையாது. ஏன்? இந்த இறைவனே தான் அந்த ஒரு உருவத்தில் இறைவன் தான் இந்தியாவில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாரோ அவரே விவேகானந்தர் உருவத்தில் போய் அங்கே பேசுகிறார் சிகாகோவில். இது ஒரு பெரிய உண்மை. ஸ்ரீராமகிருஷ்ணர் அமெரிக்காவுக்கு போகலன்னு சொல்ல முடியாது. அவருடைய பிரதிநிதி பிரதிரூபம் விவேகானந்தர் போகிறார். விவேகானந்தருக்குள்ளே நிறைந்திருந்தவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் தான். பகவான் போய் சொல்கிறாரு, நீங்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் 7000 பேர் நின்று அப்படியே கைத்தட்டுறது முடியவே மாட்டேன்றது.
அவருக்கே ஆச்சரியப்படுத்தி, என்னடா இது, நான் என்ன சொன்னது தவறா சரியா, இவன் என்னை புகழ்ந்து பாராட்டின்றே கை தட்டுறாளா, இல்லை நீங்கள் உட்காந்துடுங்க போகிறோன்னு சொல்கிறதுக்காக கை தட்டுறாளா, அந்த மாதிரி நிலை வந்துடுது. அப்புறம் அவர் நாம் சாந்தமாக உட்காண்ட பிறகு அவர் சொல்கிற ஒவ்வொரு பேச்சையும் அவ்வளோ ஆதரித்து, அவ்வளோ கௌரவத்தோடு, அவ்வளோ ஸ்ரத்தையோடு கேட்குறா. அவர் அப்படி புகழா பாராட்டுறா. அப்படியாட்டின ஒரு பெரிய ஒரு ஐகான், ஒரு பெரிய ஒரு மாதிரி மனிதர் அப்படி ஆயிட்டார் அந்த இடத்துல விவேகானந்தர் எங்கே பாருங்கள் ஒரே சலசலப்பு. எங்கெல்லாம் கேட்காதவரெல்லாம் அவர் கேட்கணுன்னு. எதுக்குன்னா, ஐயோ ஒரு ஊரெல்லாம் அவரை பற்றி பேசுறது, நான் கேட்காத போனால் என்னை முட்டாள்னு சொல்லுவாடே, ஓடி ஓடி வர அவரை பார்க்கறதுக்கு. இது ரொம்ப ஆச்சரியமானது. இது ஸ்ரீராமகிருஷ்ணர் நம்முடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுப்பதற்காக நம்முடைய உண்மையான ஆன்மா நாங்கள். ஸோ நமக்கு எந்த விதமான துக்கமும் கிடையாது, எந்த மாதிரி துன்பமும் கிடையாது. நாம் ஆனந்த ஸ்வரூப்பர்கள், நாம் அழிவற்ற வாழ்வை பெற்றவர்கள், அனந்தமான அளவற்ற ஞானத்தையும் சக்தியும் பெற்றவர்கள். இந்த உண்மையை தெரிவிப்பதற்காக, இந்த உண்மைக்கு நம்மை எழுப்புவதற்காக பகவான் வந்திருக்கார். அதை பற்றி தன்னை பற்றி சொல்கிறார். இப்படியே எங்கள் அப்பா பார்த்தாரு, நான் இப்படி வரேன்னு, அக்காவுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணால் காசியில் போய் நீ இருந்து போவேன்னு, அதுவே சரியாச்சு. நான் அந்த பகவானே வந்திருக்கேன். இது மாவுக்கு காட்டி கொடுத்துட்டுருக்கார். இப்போது குருதேவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு குருதேவர் எழுந்து நின்றார். நாலா பக்கமும் அமைதியின் ஆட்சி, சவுக்கு மரங்கள் அசைந்து ஆடுகின்ற சோசோ ஓசையும் கங்கை பாயும் கலக்கல துவனியும் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. குருதேவர் மாவுடன் பேசிக்கொண்டே வேலியை கடந்து பஞ்சவட்டி வழியாக நடந்தார். மா மந்திரத்தில் கட்டுண்டவர் போல் அவருடன் சென்றார். பஞ்சவடியை அடைந்ததும் பெரிய மரக்கிளை விழுந்ததை ஆலமரத்தடியில் குருதேவர் கிழக்கு முகமாக நின்று மேடை மீது தலை வைத்து வணங்கினார். அவரே சாதனை செஞ்ச இடம், அதை அவர் தலை வைத்து வணங்குகிறார். அது சாதனை பூமி. அங்கு அவர் மன ஏக்கத்துடன் எவ்வளவு அழுதிருக்கிறார், எவ்வளவு தெய்வீக காட்சிகளை கண்டிருக்கிறார், தேவி பராசக்தியுடன் எவ்வளவு பேசியிருக்கிறார். அதனால்தான் அவர் இங்கு வரும்போதெல்லாம் வணக்கம் செலுத்துகிறாரா. அவர் அந்த தெய்வீக காட்சியெல்லாம் கிடைச்சதோ இல்லை, அதை நினச்சிட்டு அந்த ஆனந்தத்தில் அங்கே வணங்குறார். அவர் சாதனை பண்ண இடம் சரி, ஆனால் சாதனை பண்ணி அவருக்கு கிடைச்சது எல்லாம் தேவியுடைய தரிசனம், தேவியுடைய அறிவுரைகள், தேவியுடைய காட்சிகள், அதெல்லாம் நினைச்சுட்டு அந்த இடத்தை அவர் சேவிக்கிறார். மகிழ மரங்களை கடந்து இருவரும் நகவத்தின் அருகே வந்தபோது ஆத்ராவை எதிரே சந்தித்தனர். குருதேவர் ஆத்ராவிடம், அதிகம் சாப்பிடாதே, இந்த ஆசார பேயையும் விட்டுவிடு. அந்த பேய் பிடித்தவர்களுக்கு ஞானம் உண்டாவதில்லை. எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் ஆச்சாரம் வைத்து கொண்டால் போதும், அதிகமாக மண்டையை உடைத்து கொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டு தமது அறையில் சென்று அமர்ந்தார். பார்த்த உடனே அந்த ஹசராவுக்கு வேண்டியான உபதேசம் கொடுத்தார். அவன் ரொம்ப ஆச்சாரம்னு வந்து இப்போ கையால் முறான், இப்போ காலால் முறான், இப்போ போய் குளிச்சுட்டு வரான், இப்படி கங்கை தண்ணியை தெளிச்சுக்கிறான். இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா நீ சிந்தனை எப்போ செய்ய போகிற, படிக்க எப்போ செய்ய போகிற, உனக்கு ஞானம் எப்படி உண்டாகும்? ஆச்சாரத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோ. எதுவோ எவ்வளோ நாம் சுத்தமாக இருக்கணும். நம்மளை பார்த்து 4 பேருக்கு பேஜாராகக்கூடாது. அப்படி நாமளும் சொல்லிடுவோம். உடல்லையும் மனதிலையும் சுத்தமாகணும். அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாத்திரம் பண்ணு. ஒருமை காலையிலேருந்து சாயங்காலம் ஆச்சாரம்ன்ட்டு இருந்தேன வேறு உண்மையான சாதனைகள் ஒன்றும் நடக்காது. அதை எடுத்து காட்டுட்டு வரைக்கும் தன் இடத்துல போய் உட்காந்துக்கிறார். இன்னும் நிறையா இதை போலயே அறிவுரைகள் சாதாரண மக்களுக்காக
சாதகர்களுக்காக மற்றும் தானே எப்படி சாதனை செஞ்சேன், எப்படி எனக்கு சித்தி அடைந்தேன், அதை பற்றி பலவிதமான அறிவுரைகள் வரப்போகிறது. அடுத்த பிரசங்கத்தில் நாம் அதை பார்ப்போம். நிரஞ்சனம் நித்யமனந்தரூபம் பக்தானுகம்பாதிருத விக்கிரகம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமः.